Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் தேவ சமூகத்திலே நாம் மீண்டும் ஒரு முறை இந்த நாள் கூடி வருவதற்கு தேவன் பாராட்டின அளவற்ற அவருடைய கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank for God for His abundant grace that He has given us to come to His presence once again in this morning hour. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். How good is our God. ஒவ்வொரு நாளும் இந்த 180 நாட்களில் நீதிமொழிகளிலிருந்து நாம் கவனித்து கொண்டிருக்கும் தியானங்களை கர்த்தரே நடத்தி கொண்டு வருகிறார். It is the Lord who is leading every devotion that we are taking from this Proverbs for this 180 days. மொத்தமாக உள்ள 30 வாரங்கள் இந்த தியானங்களிலே ஆண்டவர் கிருபையாக இன்றையோடு 8 வாரங்களை ஆண்டவர் முடிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். Of the total 30 weeks of this 180 days devotion, the Lord has enabled us to complete 8 weeks by today. உண்மையாகவே அவருடைய கிருபை பெரியது. It is truly that His grace is great. உண்மையாகவே அவருடைய தயவு உண்மையாகவே பெரியது. Truly His favor is great. கர்த்தாவே நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லி தேவனை நன்றியோடு கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். Let us say thank you Lord for your grace and look unto the Lord for His grace. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே எம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை மனம் தளர்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ மனம் தளர்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆமாப்பா அந்த கிருபை 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 Yes Lord. அதிகமா எங்களுக்கு தேவை ஆண்டவரே. Lord, we need that grace more and more, Lord. உம்முடைய கிருபை தான் எங்களை வாழ வைக்கிறது. Lord, it is your grace that is helping us to live. உம்முடைய கிருபை தான் எங்களை உயர்த்துகிறது. It is your grace that is exalting us, உம்முடைய Lord. கிருபை தான் எங்களை நடத்துகிறது. It is your grace that is leading us, Lord. ஆண்டவரே இந்த கிருபையிலே எங்களை வைத்துக் கொள்ளும். Lord, keep us in that grace, Lord. அதிகமான கிருபை தாரும். Give us more grace, Lord. உம்முடைய தயவினால் எங்களை நடத்தும். Lord, lead us according to your favor. உமக்கே மகிமை எடுத்துக்கொள்ளும். Take all the glory to yourself. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God is good and His mercy endures forever. தேவன் நமக்காய் செய்து வருகிற எல்லா இரக்கங்களுக்காக அவருடைய கிருபைகளுக்காக நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God wholeheartedly and praise God for all the graces and the mercies that the Lord is rendering upon நம்முடைய us. ஏசி ஆவடி சபையினுடைய யூடியூப் சேனலிலேயும் அதே போல ஃபேஸ்புக்லேயும் மற்றும் சத்தியம் காஸ்பல் யூடியூப் சேனல்லேயும் அதே வேளையில் லைவ் டிவியிலேயும் மற்றும் ஆர்க் டிவியிலேயும்
இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற இனிமேல் பார்க்க போகிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். I welcome and greet everyone who are watching this service through our ACA Avdi YouTube channel and Facebook channel, and also through Satyam Gospel YouTube channel, and who are watching through Live TV and Arc TV, and who are going to watch this. May God bless you all. கர்த்தர் தாமே இன்றைக்குள்ள தியானத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. May God make this today's devotion a blessing to us. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Proverbs chapter 3 verses 3 and 4. நீதிமொழிகள் 3 முதல் 4. Proverbs 3 verses 3 and 4. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியையும் பெறுவாய். Let not mercy and truth forsake thee. Bind them about thy neck, write them upon the table of thine heart, and so find favor and high esteem in the sight of God and man. இன்றைக்கு நாம் 4ஆம் வசனத்தை சற்று உன்னிப்பாய் கவனிக்கலாம். Today let us meditate verse 4. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியும் பெறுவாய். And so find favor and high esteem in the sight of God and man. எப்பொழுது இந்த தயை கிடைக்கும்? When we will receive this favor? கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாத போது. When mercy and truth do not depart from us. கிருபையும் சத்தியத்தையும் நம்முடைய கழுத்துல பூண்டு நம்முடைய இருதயமாகிய பலகையில எழுதி கொள்ளும் போது. Only when this mercy and truth is bound around our neck and we write them upon the tablet of our heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு காலையில இந்த தேவ கிருபை மனித தயவு, மனித தயவை பற்றி உங்களோடு நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் போதிக்க விரும்புகிறேன். Today I want to preach the word of God on this title, Favor of God and Favor of Man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இங்க பார்ப்பீங்களானா மனித தயவு மாத்திரமல்ல, தேவ தயவு முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. So here it is not only favor of man, but the importance is also given to the favor of God. நான் சொல்லுவேன், இந்த தயவு என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் தேவனிடத்திலிருந்து அவன் பெற வேண்டும். So I say this favor ought to be received in the life of every person. இந்த தேவ தயவை நாம் எப்படி புரிந்து கொள்வது? How to understand the favor of God? 4 வார்த்தை சொல்றேன், நீங்க அதுல இருந்து நீங்க விளங்கிக் கொள்ளலாம். I'll tell you 4 words so that you can easily understand it. ABCD ன்னு ஒரு 4 வார்த்தை. Just to understand தேவ தயவு என்றால் என்ன? So just to understand what is God's favor, I just want to enlist them in alphabetical order as ABCD. முதலாவது என்னவென்றால், First, தேவனுடைய அங்கீகரிப்பு என்று இதை புரிந்து கொள்ளலாம். So this we can understand as God's acceptance அல்லது approval. or approval. தேவனுடைய அங்கீகரிப்பு அல்லது ஏற்றுக்கொள்ளுதல். God's acceptance or God's approval. நீங்கள் மோசே யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 15 17 வசனங்களை வாசிப்பீர்களானால், If you read Exodus chapter 33 verses 15 to 17, அவர் சொல்லுவாரு, நீர் எங்கள் மேல் தயவு வைத்திருக்கிறீர் என்று நான் அறிவதற்கு நீங்க எங்களோட வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட சொல்லுவாரு. So here he says, Lord, for us to identify that we have found favor in your sight, we want your presence to follow us. 17ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, In verse 17 you can read, கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். The Lord answered Moses, I will do this very thing you have asked, for you have found favor in my sight and I know you by name. அப்போ தேவ தயவு அப்படின்றது என்ன விளங்கிக் கொள்ளலாம்னா, நாம கேட்கிறதோ நாம வேண்டிக் கொள்றதையோ தேவன் அங்கீகரிக்கும் போது அல்லது தேவன் ஏற்றுக்கொள்றது தேவ தயவுக்கு அடையாளமாக இருக்கிறது. So first we can understand God's favor as the God's acceptance or approval of what we ask for. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது நான் சொல்லுவேன், தேவ தயவு என்பதை எப்படி விளங்கிக் கொள்ளலாம்னா, தேவன் நமக்கு தாராளமாக கொடுக்கிறதுக்கு பாருங்க, அவருடைய தானம் இதை தான் நம்ம தேவ தயவு என்று புரிந்து கொள்வதற்கு ரொம்ப லகுவான ஒரு காரியம். Second, we can understand God's favor by God's benevolence. ஆண்டவர் தாராளமாக நமக்கு
தாட்சண்யம் செய்வது, நமக்கு கொடுப்பது. God benevolence very generously towards us. உதாரணமாக யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், For example, Exodus 12 and verse 6. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த 12:36 Chapter 12 and verse 36. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள், இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள்னு பார்க்கிறோம். And the Lord gave the people such favor in the Egyptian sight that they gave them what they requested. In this way they plundered the Egyptians. அப்போ எங்கெல்லாம் தயவு இருக்கோ தேவனுடைய ஒரு தாராள கரம் இறங்குறதை நீங்க பார்க்கலாம். So wherever there is God's favor, you can see God's benevolence being bestowed there. கேட்டது மாத்திரம் இல்ல, சில தடவை ஆண்டவர் கேட்காததையும் தருவார். So not only the thing that we ask for, the Lord will also give things which you have not asked for. ஒரு தகப்பன் இடத்துல ஒரு பிள்ளைக்கு தயவு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த பிள்ளை கேட்கறதெல்லாம் அவர் கொடுத்துட்டே இருப்பாரு. If a child has received favor in the sight of his father, the father will give whatever the child asks for. தேவ தயவை நீங்க இப்படி விளங்கிக் கொள்ளலாம். You can understand God's favor in this way. மூன்றாவது, Third, தேவ தயவை எப்படி நீங்க புரிந்து கொள்ளலாம்னா, தேவனுடைய விசேஷித்த அங்கீகாரம் அல்லது தேவனுடைய தேர்ந்தெடுப்பு. so next you can understand God's favor as God's choice. தேவனுடைய விசேஷித்த ஒரு தெரிந்தெடுப்பு, அங்கீகாரம். It's God's special choice. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 27 முதல் 28 வசனங்களை வாசித்தால், If you read Ezra chapter 7 verses 27 and 28, அவர் கர்த்தரை புகழ்ந்து ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற வார்த்தையை நீங்க பார்க்கலாம். you can see here he praises and worships the Lord with a great எஸ்ரா song. 7:27 28. Ezra 7:27 and 28. அவர் சொல்லுகிறார், எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். Praise Yahweh, the God of our fathers, who has put it into the king's mind to glorify the house of the Lord in Jerusalem, and who has shown favor to me before the king, his counselors, and all his powerful officers. So I took courage because I was strengthened by Yahweh my God. அதாவது என்னன்னா, அது தேவ தயவுன்றது எப்படிப்பட்டதா இருக்கும்னா, எத்தனையோ பேர் இருந்தாலும் அதுக்கு நடுவுல குறிப்பிட்ட விதமா ஒருவனை தனிப்பட்ட விதம் பிரித்தெடுத்து அவர்கள் மேல இரக்கம் காட்டுறது. So God's favor is in such a way where when there are many people who are present, but you are preferred and you are chosen separately by God, and special favor is given to you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான்காவது, தேவ தயவை எப்படி புரிந்து கொள்ளலாம்னு சொன்னா, And fourth, how to understand God's favor. தேவனுடைய பிரியம் நம்மேல வெளிப்படுவது. It is the revealing of God's delight upon us. God's delight. தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார் அப்படின்றத வெளிப்படுத்துறது. So that reveals God's delight on us. இயேசுவின் மேல் இந்த தேவ தயவு இருந்தது. This God's favor was upon Jesus. இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு காட்சி தோன்றுகிறது. When Jesus baptized and came to the shore, we see that a picture appeared in the heavens. ஒரு சைன், Vision. அங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல் அமருகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. பிதா பேசுகிறார், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவர் நேசகுமாரன். Here we see a dove came in the form, the Holy Spirit came in the form of a dove, and it descended upon and it came upon Jesus Christ, and there came a sound from the heaven saying, this is my son, this is my beloved son in whom I love, beloved. I am well pleased. நான் இவர் மேல் ரொம்ப பிரியமா இருக்கிறேன். I am well pleased on him. அப்போ தேவ தயவு நம்ம லைஃப்ல வெளிப்படுது அப்படின்றதுக்கு 4 வார்த்தையை நீங்க விளங்கிக் கொள்ளணும். So you have to understand 4 words to understand God's favor in our life. ஆண்டவருடைய ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது அங்கீகரிப்பு. God's acceptance or approval. A for acceptance. இரண்டாவது, தேவனுடைய தயாளம் நம்ம மேல வருவது. Next, God's benevolence. அவர் தாராளமாய் நமக்கு கொடுக்கிறது. He gives in a benevolence way. மூன்றாவது, தேவனுடைய விசேஷித்த ஒரு தெரிந்தெடுப்பு. Third, God's choice. எல்லாரையும் விட்டு நம்ம மேல ஒரு தயவை காட்டுவது. He will leave all others but shows a special choice and favor upon us. நான்காவது, தேவனுடைய பிரியம் நம்ம மேல வெளிப்படுவது. And fourth, God's delight is shown upon us. இதுதான் தேவ தயவு. This is God's favor. வேதம் சொல்லுது, நம்ம கிருபையை சத்தியத்தையும் விட்டு விலகாம இருப்போமானா தேவனுடைய தயவை
நீ பெறுவாய். The Bible says if we don't depart, this mercy and truth, if they don't depart from us, we will receive the favor of God. அதுல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. There's a word which really attracted me. தேவனுடைய பார்வையில் தயவை பெறுவாய். You will find favor in the sight of God. எனக்கு அது ரொம்ப தொட்டது இந்த காலையில. That really touched me this morning. நம்முடைய தேவன் நம்மை பார்க்கிறவர். Our God is a God who sees us. அவருடைய பார்வையில ஒரு மனுஷனுக்கு தயவு கிடைத்தால் எவ்வளவு பாக்கியம். And how privileged a person would be if he receives favor in his sight. தாவீது சொல்வாரு, David says, ஆண்டவரே மனுஷனை நீ நினைக்கிறதுக்கெல்லாம் அவனை விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். Lord, what is man that you are most mindful of him? That you visit him. நீர் அவனை விசாரிப்பதற்கு அவனை நினைவாய் இருப்பதற்கு அவன் எம்மாத்திரம். Lord, what is man that you visit him and mindful of him? ஆண்டவரே நீர் அவனை பத்தி யோசிக்க கூட அவன் தகுதி இல்லாதவன். Lord, he is not even worthy for you to think about him. சில வேளையில நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணுவோமானா, Sometimes when we call someone, சில பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். I've heard people say this. பாஸ்டர் எங்களெல்லாம் நினைச்சு நீங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கிறீங்களே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. Pastor, it's really happy that you're so mindful of us. You think about us, you call us and inquire us. அப்ப நான் யோசிப்பேன், ஒரு மனுஷனா நம்மளுக்கு இன்னொருத்தருக்கு கால் பண்றதே அவங்க எவ்வளவு ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. So when as a man when we call other people, they find it so privileged. அவங்க எவ்வளவு கனமா நினைக்கிறாங்க. They consider it to be a great honor. தேவன் நம்மளை பார்த்துட்டு அவருடைய கண்களை நமக்கு தயவு கிடைக்குதுன்னா நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள். But when God sees us and when we receive great favor in the sight of God, how privileged and blessed are we? அந்த தயவு நமக்கு இருக்கணும். And we should have that favor. இன்னைக்கு ஆண்டவர் இந்த தயவை பாராட்டி சில மனிதர்களை தனிப்பட்ட விதமா அடி பிரித்து எடுத்து அவர் செய்கிற சில நன்மைகளை பற்றி நான் தியானிக்க ஆரம்பித்தேன். Today I began to meditate about the God's favor that the Lord bestowed upon certain people and where he singled out those people and did great things for them. முதலாவது, ஆண்டவர் ஒரு சிலரை கூட்டத்திலிருந்து தனிப்பட்ட விதமாய் பிரித்தெடுத்து அவர்கள் மேல் தயையின் பார்வை விழும்படி செய்ததினால் அவர்களுக்கு நடந்த முதலாவது நன்மை அவர்களுக்கு உண்டான சுகம் அல்லது ஆரோக்கியம். First, the God's favor singled out from the crowd for healing few people. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 9 வசனங்களை வாசிப்பீர்களானால், If you read John chapter 5 verses 2 to 9, அங்கே வேதம் சொல்லுகிறது, எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். Now there is in Jerusalem near the sheep gate a pool which in Aramaic is called Bethesda and which is surrounded by 5 covered colonnades. Here a great number of disabled people used to lie, the blind, the lame, the paralyzed. உட்கார்ந்திருக்கவங்கள பாருங்க. Look at the people there. குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள். The blind, the lame and the paralyzed. எவ்வளவு பேருன்னு கேட்டா அநேக வியாதிக்காரர் படுத்து கிடக்குறாங்க. And here you can find a great number of disabled people. ஆனால் அவ்வளோ பெரிய கூட்டத்தின் நடுவுல கர்த்தர் ஒரே ஒரு மனுஷன் இடத்துல நேரடியா போறாரு. அவன் 38 வருஷம் அங்க அப்படியே படுத்து கிடக்குறான். Amidst this great crowd, the Lord went to one single person who was lying there with an infirmity for 38 years. அவருடைய பார்வையில அந்த ஒரு மனுஷனுக்கு தயவு கிடைத்தது. Thus one man received God's favor in the sight of God. ஆண்டவர் அந்த ஒரு மனுஷனுக்கு அத்தனை பேருக்கு நடுவுல ஒரு ஆரோக்கியத்தை, சுகத்தை, விடுதலை கர்த்தர் கொடுத்து தம்முடைய தயவை வெளிப்படுத்தினார். The Lord healed and gave a great deliverance amidst that great crowd and he revealed his favor to that man. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வசனங்களை வாசிப்பீர்களானால், If you read Mark chapter 10 verses 46 to 52, வேதம் சொல்லுகிறது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்பட்டு போகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். Then they came to Jericho. As Jesus and his disciples together with a large crowd were leaving the city, a blind man Bartimaeus, which means son of Timaeus, was sitting by the roadside begging. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. It is really amazing. எவ்வளோ பெரிய திரள் கூட்டம் உட்கார்ந்திருக்காங்க. There was a great crowd sitting there. எவ்வளோ பேர் இயேசுவை பின்பற்றாங்க. There were many people who are following Jesus. அவர்கள் நடுவுல ஒரு மனுஷனுடைய குருட்டுத்தனத்தை
கர்த்தர் வந்து சுகமாக்குகிறார். But amidst that, Lord singled out one single person, a blind man, and God healed him. நீங்கள் லூக்கா 4:27 வாசிக்கும்போது If we read Luke chapter 4 and verse 27, இயேசு சொல்லுகிறார், Jesus says, அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்துல இஸ்ரவேலுக்குள் அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். லூக்கா 4:27. Luke 4:27, and there were many in Israel with leprosy in the time of Elisha the prophet. ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். Yet not one of them was cleansed, only Naaman the Syrian. அப்போ அநேகர் இருந்தாங்களாம். There were many people, it seems. ஆச்சரியம் என்னன்னா இஸ்ரவேல்லே அநேகர் இருந்தாங்க. Most amazing thing is there were many lepers even in Israel. ஆனா இஸ்ரவேலருக்குள்ள விளங்காத ஒரு சுகம் சீரியா தேசத்தானாகிய நாகமானுக்கு விளங்கினது. A healing that was not manifested in Israel was manifested to a man named Naaman, who was a Syrian. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதுதாங்க தேவ தயவு. This is the favor of God. 1000 பேர் இருக்கலாம். There might be 1000 people. கர்த்தர் அதுல ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து அவனை குணமாக்குகிறார். But God singles out one single person and heals him. ஏன் அப்படி செய்கிறார், எதற்காக செய்கிறார் நமக்கு தெரியாது. Why does he does this? What is the purpose? We doesn't know that. எந்த நோக்கத்துக்காக செய்கிறார் நமக்கு தெரியாது. We don't know with what purpose he does that. ஆனா ஒன்றுதான் சொல்ல முடியும். But we can say only one thing. அது கண்கள்ல தேவனுடைய பார்வையில கிடைக்கிற ஒரு தயவு. It is a favor that is received in the sight of God. தேவ தயவு என்ன செய்யணும், பெருங்கூட்டத்திலிருந்து ஒருவனை தனிப்பட்ட விதமா பிரித்தெடுத்து அவர்கள் மேல தேவனுடைய சுகத்தை தேவன் கொடுக்கிறது. Thus God's favor will single out from the crowd and heal that person. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We know very well. இயேசு வந்து பெருங்கூட்டம் நெருக்கி கொண்டு அப்படியே அவர் வீதியில நடந்து கொண்டிருக்கும் போது 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ வந்து இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது உடனே சுகமானது நீங்க பார்க்கலாம். We know very well an incident where when the great multitude of crowd was pushing Jesus on a marketplace, there was a woman who was suffering from a blood issue for 12 years, who came and touched the edge of the Jesus robe and she was healed. இயேசுட்ட உடனே இயேசு கேக்குறாரு, யார் என்னை தொட்டது அப்படின்னாரு. Jesus immediately asked, who did touch me? உடனே அங்க இருக்கிற சீஷர்கள் சொன்னாங்க, என்ன ஆண்டவரே நீங்க பேசுறீங்க, இவ்வளவு பேர் உங்களை நெருக்குறாங்க, இதுல போய் தொட்டது யாருன்னு கேக்குறீங்களே. Disciples asked him, Jesus, we have so much multitude of people who are pushing you, how could you find out and ask who is the one who touched you? ஏசுனார், இல்ல என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதுன்னு சொல்றாரு. Jesus said, a power went out from me. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. It was really amazing. எத்தனையோ பேர் இயேசுவை தொட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. There were many other people who were touching Jesus. ஆனா யாருக்குமே புறப்படாத வல்லமை வந்து இயேசு தொட்டபோது புறப்பட்டது. But this power did not proceed to anybody else, but only when that woman touched, that power came out of Jesus. அதுதான் சொல்லுவேன், தேவ தயவு. That I could call as God's favor. தேவ தயவு. It is God's favor. நம்மை குணமாக்கும்படி பெருங்கூட்டத்திலிருந்து பிரித்தெடுத்து சுகமாக்குகிற தேவ தயவு. It is God's favor which singles out from the crowd for healing. இன்னொரு தயவை நான் சொல்லுவேன். I can tell you one more favor. இந்த தயவை குறித்து நீங்க 1 சாமுவேல் 16 10 முதல் 13 வசனங்களை நீங்க வாசிக்கலாம். If you read 1 Samuel chapter 16 verses 10 to 13, அங்கே பார்ப்பீர்களானா ஈசாயின் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சென்ற பொழுது, here when Samuel the prophet went to the house of Jesse, அவனுக்கு இருந்த 8 குமாரரில் 7 பேரை அவன் சாமுவேலுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறான். so he brings 7 of his sons among 8 before Samuel. 7 பேர் அவனுக்கு முன்பாக கடந்து போறாங்க. அவன் சொல்லுகிறான், கர்த்தர் இவர்கள் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை. And 7 of his sons passed before Samuel, and Samuel said, the Lord has not chosen them. அப்போ உடனே சாமுவேல் கேட்கிறார் ஈசாயை பார்த்து, எப்பா இவ்வளவு பேர் தானா, வேற யாராவது பிள்ளைங்க உனக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டா அவன் சொல்லுகிறான், இன்னும் ஒருவன் இருக்கிறான். So he asked Jesse, are these all the sons you have? There is still the youngest. Jesse answered. அவன் தான் இளைய மகன். And he said, he is the youngest. ஆனா இன்னும் ஒருவன் இருக்கிறான். But we have one more son. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். He is tending the sheep. அவர் சொல்றார், சரி நான் காத்திருக்கிறேன், நீ வர சொல்லுங்க. So he said, I will wait, ask him to come. கர்த்தர் பாருங்க, உள்ள நுழைஞ்ச உடனே யாருமே அவனை ரெக்கமெண்ட் பண்ணல, குடும்பம் ரெக்கமெண்ட் பண்ணல. ஆனா கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்றார், நீ எழுந்து
நீ தைல குப்பியில் உள்ள எண்ணெயை வைத்து அவன் தலையில ஊற்றி அவன் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. So when he entered the house, no one recommended him, not even his family, but the Lord said particularly, he is the one, you rise and anoint him using the oil that you have. இரண்டாவது நான் சொல்லுவேன், Second, I will tell இந்த you, தேவனுடைய கண்கள்ல ஒரு மனுஷனுக்கு தயவு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான், அவனுக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ பேருக்கு நடுவுல கர்த்தர் வந்து அவனை கனம் பண்ணுவார், விசேஷித்த ஒரு கனத்தை அவனுக்கு தருவார். so when a person receives God's favor, he will be singled out from his close relatives for honor. அவனுடைய நெருங்கிய சொந்தங்கள் நடுவுல கர்த்தர் அவனுக்கு ஒரு விசேஷித்த தயவை தருவார். The Lord will give him a special honor amidst his close இது relatives. உண்மையாவே பெறுகிறவர்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். So even the one who receives will be surprised by இதை this. பார்க்கிறவர்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கும். And the people who will see this also be surprised. இது என்ன ஆச்சரியம்னா, தெரிந்து கொள்ளப்படுவதற்கென்று கொண்டு வரப்படாதவர்கள்ல கூட கர்த்தர் வந்து அவங்க தள்ளி இருந்தாலும் தூரத்துல இருந்தாலும் கர்த்தர் அவர்களை கனம் பண்ணணும் அப்படின்னு அவர் மேல தயவு வந்துருச்சு அப்படின்னா கர்த்தர் தயவினால் அவர்களை கனம் பண்ணுவார். So most surprising here is that even the person who is not present in that place to be honored, but if he is away from that place, if God finds favor to honor him, God will surely bring him to that place and honor him for ரொம்ப sure. ஆச்சரியமா இருக்குது. This is really amazing. இந்த தாவீதை பார்த்தீங்கன்னா அவர் வந்து பட்டியலே இல்ல. So when you look at this David, he was not in that list. அவரும் போய் எலெக்ஷன்ல போட்டி போடல. He did not also compete in the election. ராஜாவாகணும்னு அவர் விரும்பவும் இல்ல. He did not desire to be a king. எனக்கு ராஜா பட்டம் கொடுங்கன்னு அவர் கேட்கவும் இல்ல. He never asked for the title of king. ஆனா தேவ தயவு அவன் மேல பிரகாசிச்சிருச்சு. But the favor of God shone upon him. கர்த்தர் அதனாலே எல்லா சகோதரர்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை உயர்த்தி கனம் பண்ணினார். Therefore the Lord honored him amidst all his brethren. ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை வாசித்தால் இதே போல ஒரு சம்பவத்தை நீங்க படிக்கலாம். If you read First Chronicles chapter 4 verses 9 and 10, you can read a similar incident. வேதம் சொல்கிறது, யாபேஸ் என்பவன் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். We read Jabez was more honorable than his brothers. அவனுடைய தாய் வந்து அவனுக்கு துக்கம், நான் துக்கத்தோடு நான் வேதனையோடு பெற்றேன் தான் பேர் வச்சாங்க. So his mother also named him, saying that I gave birth to him in pain. அவனுக்கு துக்கத்தோடு தான் அவனை பெற்றேன்னு பேர் வச்சாங்க. And she named him Jabez, saying I gave birth to him in pain. ஆனால் வீடு என்ன பேர் வச்சதோ நமக்கு தெரியாது. But we don't know what was the name that was given by the அவனுக்கு family. ஏன் இந்த பேர் அவங்க வச்சாங்க நமக்கு தெரியாது. We don't know why did they name this name to him. ஆனால் நடந்தது என்னன்னா, எல்லா சகோதரர்களும் கர்த்தர் அவனை கனம் பெற்றவனா மாற்றி இருந்தார். But he was made honorable than all his brothers by the Lord. அன்பானவர்களே, நம்ம நிறைய வேளை கனத்தை நாமளே தேடுறோம், நாமளே உயர்வை தேடுறோம். Many times, my dear brothers, we ourselves seek for honor. ஐயோ, நம்ம குடும்பத்துல நாம தான் மேல நிக்கணும். We should be high and in the top position in our family. நாம தான் எல்லாராலையும் கனப்படுத்தப்படணும். And we should be honored by everyone. நாம தான் அபிஷேகம் பெறணும். We should receive that anointing. நம்ம தான் அந்த கிரீடத்தை சூட்டப்படணும். And we should be crowned with that crown. நாம தான் உயர்த்தப்படணும். We should be exalted. எத்தனையோ திட்டங்களை சில பேர் தீட்டலாம். People may actually plot out many plans. ஆனால் அவர்கள் நடுவுல கர்த்தருடைய தயவு யார் மேல் பிரகாசிக்குதோ அவன் தான் உயர்த்தப்படுவான். But amidst that, on whom does the God's favor shine, he will be honored. நான் யோசேப்பின் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா When you look at the family of Joseph, 12 பிள்ளைங்க இருக்கிறாங்க. there were 12 children. அந்த 12 பிள்ளைகள்ல கர்த்தர் 11வது பையனை தெரிந்து கொண்டு மற்ற 11 நட்சத்திரங்கள், ஏன் சூரியன் சந்திரன் ஆகிய அப்பா அம்மா கூட அவன் முன்னாக வணங்கும்படி கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். So amidst that 12 children, the Lord chose the 11th child and made the other 11 to bow before him, and not only those stars but also the sun and moon, which is his father and mother, to bow before him. உண்மையா சொல்றேன், தேவனுடைய தயவு ஒருவன் மேல வெளிப்படும் போது அது அவனுக்கே ஆச்சரியமா இருக்கும். I could tell you truly, when the favor of God is shining upon a person, that will be surprising himself. ஏனென்றா நிறைய பேர் இந்த உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, காத்துக்கிட்டு இருப்பாங்க. It's because many of the people might be expecting for this honor. நிறைய பேர் லைன்ல ஏற்கனவே நின்னுட்டு இருப்பாங்க. They might be already waiting in the line for this. ஆனா லைன்லே இல்லாத ஒரு ஆளு, லிஸ்ட்லே இல்லாத ஒரு ஆளு, விருப்பமே இல்லாத ஒரு ஆளு, கனவே காணாத ஒரு ஆளை கர்த்தர் கூப்பிட்டு, இந்தா நீதான் தயவு பெற்றவன், இந்த தயவை எடுத்துக்கோ.
But the Lord calls a person who is not in the line, who is not in the list, who is not desired, who is not expected, and God calls him and says, "You are the one and receive this favor. இந்த தயவினால் நான் உன்னை கனப்படுத்துவேன்." I will honor you through this favor." அந்த தயவை பெறவனுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் எதை வச்சு நீங்க என்ன சூஸ் பண்ணீங்க? The one who receives this favor will be really surprised. Lord, with what did you choose me? எதனால் எனக்கு இந்த கனத்தை கொடுத்தீங்க? Lord, why did you, with what, on what basis did you give this honor? பிரியமானவர்களே, தயவு அப்படின்றது தேவனுடைய பார்வையிலிருந்து வருகிற ஒரு தயாளம், ஒரு கொடுக்கிற ஒரு இரக்கம், கொடுக்கிற ஒரு மேன்மை. So this favor is a benevolence or an exaltation that comes from the sight of God. மூன்றாவது ஒன்று இருக்கு. There's a third one. இந்த தயவு அப்படின்றது என்ன செய்யும் தெரியுமா? What will this favor do? முதலாவது நான் சொன்னேன், தேவ தயவு ஒருவன் மேல் இறங்கும் போது பெருங்கூட்டத்திலிருந்து பிரித்தெடுத்து தேவன் சிலருக்கு சுகத்தை கொடுக்கிறது. First I said God's favor will single out people from the crowd for healing. ரெண்டாவது நான் சொன்னேன், எல்லா ஜனங்களிலிருந்தும் பிரித்தெடுத்து ஒரு விசேஷித்த கனத்தை ஒருவர் மேல் கொடுக்கிறது. Next, God's favor will single out from his close relative and other people for honor. மூன்றாவது நான் சொல்லுவேன், third I could tell you, நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் நீங்கள் 39ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், if you read Genesis 41 and verse 39, அங்கே நாம் வாசிக்கிறோம், பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன்னை போல் தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. And Pharaoh said unto Joseph, for as much as God has shown thee all this, there is none so discreet and wise as thou art. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு படிக்கும்போது. This was really surprising me. கர்த்தருடைய தயவு இந்த யோசேப்பின் மேலே பிரகாசித்ததுனால, because the favor of the Lord shone upon Joseph, அது எத்தனையோ பேரிட்ட இருந்து இவனை தனிப்பட்ட விதமாய் பிரித்தெடுத்து அவனை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி வைத்தது. It singled out from all the people and it took him to a heights. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவனுக்கு வந்த உயர்வை பாருங்களேன். Look at the promotion that he received. 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிக்கும்போது, if you read chapter 41 and verse 40, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், you shall be over my house, உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், and according to thy word shall all the people be ruled. சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். Only in throne will I be greater than you. 41ஆம் வசனத்துல, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். And verse 41, I have set you over all the land of Egypt. வேதம் சொல்லுங்க, உடனே தன்னுடைய மோதிரத்தை கழற்றி அவன் யோசேப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்படி அவன் கழுத்திலே தரித்து அவனுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் என்று பார்க்கிறோம். And we read, and Pharaoh took off his ring from his hand and put it on Joseph's hand and arrayed him in vestures of fine linen and put a gold chain around his neck, and he made him to ride in the second chariot which he had, and they cried before him saying, bow the knees, and he has made him ruler over the land of Egypt. இவைகள் ஒன்றையாகிலும் யோசேப்பு எப்பொழுதாகிலும் கேட்டிருக்காரா? So did Joseph ask any of these things at any time? எனக்கு ராஜ சமூகத்தில் நிற்கணும், ராஜ மோதிரத்தை போடணும், ராஜாவுடைய 2ஆம் ரதத்தில் நான் பயணம் பண்ணணும், மெல்லிய வஸ்திரம் எதையாவது ஒன்று கேட்டாரா? Did he ever ask that I should stand in the presence of the king, I should receive the ring of the king, I should receive his fine linen, I should receive the chariot of the king? ஏதாவது கேட்டாரா? Did he ever ask anything? ஒன்றையுமே கேட்கல. He never asked anything. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக, மாதங்களுக்கு முன்பாக அந்த யோசேப்பை சந்தித்த இந்த பானபாத்திரக்காரன் அவன் கேட்டதெல்லாம் என்னன்னா, இந்த ராஜாட்ட என் பேரை கொஞ்சம் சிபாரிசு பண்ணி இந்த சிறைச்சாலையில இருந்து என்ன கொஞ்சம் விடுதலை பண்ணுங்கன்னு கெஞ்சிட்டு கிடந்தான். So unto the baker he met few months ago, he just asked only one thing, just if you possible you can recommend me to the king and deliver me out of this prison. ஆனா பாருங்க, இவன் விடுதலையை கேட்டவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்னா, தேசத்துல உயர்ந்த இடத்தை தருகிறார். But the person who desired for a deliverance, the Lord gave a great and higher position in the nation. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. It was really surprising. அந்த இடத்துல பாருங்க, இந்த எகிப்தினுடைய பார்வோனுக்கு முன்பாக ஏற்கனவே வந்து அவனை சுற்றிலும் அநேக ஞானிகள், அநேக பிரபுக்கள் எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. So we can see already there are many wise men and also princes sitting before this Pharaoh. அநேக சாஸ்திரிகள் உட்கார்ந்திருக்காங்க. There were wise men before this Pharaoh. ஆனா அவர்களை எல்லாம் மிஞ்சிக்கொண்டு இந்த IAS படிக்காத ஒரு ஆளு, கவர்மெண்ட் சர்வீஸே பார்க்காத ஒரு ஆளு,
ஏன்னு சொன்னா அந்நியன்னு இருந்த ஒருவனை கர்த்தர் தூக்கி உட்கார வைக்கிறார். But the Lord exalted this person who is away from them, who have never even studied for that, who is not even studied this IAS and who is not even worthy of it, but the Lord took him to heights. நீங்கள் தானியேலின் புத்தகத்தை வாசித்தால் இதே போல தான் நீங்க வாசிக்கலாம். Even if you read the book of Daniel, you can find a similar incident. நேபுகாத்நேச்சாரின் பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலேயோ ஞானிகள் இருக்காங்க. There were many wise men in the reign of Babylonian kingdom of Nebuchadnezzar. ஆனால் அவர்கள் நடுவுல அடிமைகளாக பிடிக்கப்பட்டு வந்த கைதிகளாக பிணை கைதிகளாய் பிடிக்கப்பட்டு வந்த கேப்டிவ்ஸ்ல ஆண்டவர் தானியேலை அவனுடைய நண்பர்களையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்தார். But amidst those people, the Lord exalted Daniel and his friends who were bought as captives from other nations of Israel. வேதம் சொல்லுகிறது, the Bible says, தானியேல் 1:20 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read Daniel 1:20, வேதம் சொல்லுகிறது, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். In every matter of wisdom and understanding about which the king questioned them, he found them 10 times better than all the magicians and enchanters in his whole kingdom. எவ்வளவு பயங்கரமா இருக்கு, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. See how amazing and surprising it is. தேவ தயவு ஒருவர் மேல பிரகாசிச்சிருச்சுனா அவருடைய உயர்வை யாருமே தடுக்கவே முடியாது. If the favor of God shines upon a person, no one can obstruct his promotion. வேணுமானா எரிச்சல் படலாம், பொறாமப்படலாம், வேணுமானா சூழ்ச்சிகள் பண்ணலாம், பின்னிலிருந்து குழி தோண்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பட் உயர்வுக்கு வர முடியாது. Maybe they can be jealous, they can envy, or they can even conspire against them, but they can never reach that heights. சிலரை பார்த்தா ரொம்ப பரிதாபமா தான் இருக்கும். When we look at certain people, it will be really pitiful. அவர்களுக்கு ஆசைக்கு அளவே கிடையாது. There is no limit for their desire. ஐயோ, நாம் அந்த உயர்ந்த இடத்துல உட்கார்ந்துறணும் வெறி பிடித்து அப்படியே போட்டி கொண்டு நிப்பாங்க. So they will be striving and struggling with great zeal to reach that greater height. இரவு பகலாக திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. Day and night they will be plotting out. எல்லா ஆயத்தங்களை செஞ்சிட்டு இருப்பாங்க. They will do all kinds of preparation for that. ஆனா கர்த்தர் தயவு வைத்த மனிதனை ஆண்டவர் சுலபமா ஆண்டவர் உயர்த்துவார். But the Lord on whom God's favor is present, he will very easily exalt him. அவனுக்கே தெரியாது நமக்கு இந்த தயவு வருது, நமக்கு இந்த உயர்வு வருது. He himself is unaware that he has received this favor and promotion. எந்த ஆயத்தமும் செஞ்சிருக்க மாட்டான். He would have not even prepared for that. சில வெளியில பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இன் டைம் அவன் நினைச்சு பார்க்கறதுக்கு ஆயத்தப்படுறது கூட நேரம் இல்லாத விதத்துல கர்த்தர் திடீரென்று அவனை உயர்த்துவார். Sometimes the Lord will exalt him immediately, just in time, even when he is not even prepared for it. சில வேளை பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஆண்டு உயர்த்துவார். Sometimes the Lord exalts overnight. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய தயவு. This is a great favor. இது ஆண்டவர் கொடுக்கிற பெரிய காருண்யம். This is a great favor that the Lord gives. இதை மறந்துடவே கூடாது. We should never forget this. நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செய்தி கொடுத்தேன். அதுல நான் கொடுத்த தலைப்பு God's overnight express ன்னு சொல்லி ஒரு செய்தி கொடுத்தேன். So a few years ago I gave a sermon on the title God's overnight express. அதாவது ஒரே இரவுல நாம போய் சேர வேண்டிய இடங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போய்வாருன்னு சொல்லி. So it means that the Lord will take us to places overnight. அது தேவ தயவு. That is God's favor. ராத்திரியிலே கர்த்தர் காரியம் செய்வார். The Lord will do things in the night. கர்த்தருடைய தயவு என்ன செய்யும்னா நம்மை மேன்மைப்படுத்தும். The favor of God will exalt us. நான்காவது நான் சொல்லுவேன், இந்த தேவ தயவு என்ன பண்ணும்னா பெரிய கூட்டத்துல இருந்து நம்மை பிரித்தெடுத்து ஒரு பரிசுத்த அழைப்புக்காக நம்மளை தெரிந்து கொள்ளும். So this God's favor will single out us from the companions for a holy calling. ஒரு நல்ல சம்பவம் இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read Luke chapter 5 first 11 verses, வேதம் சொல்கிறது 2ஆம் வசனத்துல, in verse 2 it says, அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார், மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். He saw at the water's edge 2 boats left there by fishermen who were washing their nets. லூக்கா 5:2. Luke 5:2. 3ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, verse 3 says, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோன் உடையதா இருந்தது. He got into one of the boats, the one belonging to Simon.
அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினான். And asked him to put out a little from shore. Then he sat down and taught the people from the boat. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. It is really amazing. இயேசு வந்து ரெண்டு படகை பார்க்கறாரு. Jesus saw two boats there. ஆனா ஒரு படகுல தான் ஏறுறாரு. But he entered only one boat. அந்த ஒரு படகு வந்து சீமோனுடைய படகு. That one boat belongs to Simon. அந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி போடு, நீ கொஞ்சம் நிறுத்து, நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். So unto Peter he said, you just put a little into from the shore, and so that I will sit and சரி, preach. பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு இறங்கி போயிடுவாருன்னு பார்த்தா இதை கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போன்றாரு. So after finishing the sermon, he thought he may live, but he said put it into deep water. அதுவா கடைசியில பார்த்தீங்கன்னா திரளான மீன்களை பிடிக்கிறது மாத்திரமல்ல, At last they not only caught a great number of fishes. 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா Verse 10 says, மார்க்கு 5:10 Luke 5:10. வேதம் சொல்லுகிறது, சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதற்கொண்டு நீ மனுஷரை பிடிக்கிறவர்களாய் இருப்பாய். And so were James and John, the sons of Zebedee, Simon's partners. Then Jesus said to Simon, don't be afraid, from now on you will fish for people. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. தயவு பாத்தீங்களா? Did you find the favor here? முதலாவது இருந்த ரெண்டு படகுல ஒன்றை ஆண்டவரே தெரிந்தெடுக்கிறாரு. First among the two boats that were present, the Lord chose the first one. பேதுரு கூப்பிடல, ஏன் படகுக்கு வாங்க, ஏன் படகுக்கு வாங்கன்னு கூப்பிடல. Peter never invited, come and take my boat. கர்த்தரே தெரிந்து கொண்டார். It is God who chose it. தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, He not only chose the boat, படகு நிரம்பும்படி தேவன் அவனை ஆசீர்வதித்தார். the Lord blessed him that the boat might be full of blessing. ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, He not only blessed him, அவனுடைய வாழ்க்கையை ஒரு பரிசுத்த அழைப்புக்கு நேராக கர்த்தர் கொண்டு வந்தார். the Lord turned his life towards a holy calling. ரொம்ப ஆச்சரியம் இது. It is really surprising. இந்த பேதுரு வந்து எத்தனையோ மீன் பிடிக்கிறவங்க அந்த கலிலேயாவில் இருக்கிறாங்க. There were many other fishermen in Galilee that day. அவர்கள் நடுவில் அந்த ஒரு மீன் பிடிக்கிறவன் ஆர்டர் இழுப்புறாரு. Amidst those many people, God chose this one person. நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். I will make you fishers of men. பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய காரியம் செய்யணும்னு ரொம்ப ஆசைதான். Many people have desired to do many other things. நிறைய பேருக்கு ஊழியம் செய்யணும்னு கூட ஆசைதான். Many people also desire to do ministry. நிறைய பேருக்கு ஊழியக்காரரா மாறணும்னு ஆசைதான். Many people have the desire to become a pastor. நான் கூட ஊழியம் செய்யணும், நான் ஒரு ஊழியக்காரனா மாறணும். I should also minister, I should also become a pastor. ஆனால் ஊழியத்திற்கு ஒருவனும் தானா ஏற்படுகிறது இல்லைன்னு வாசிக்கிறோம். We read, no one is made by his own to minister to God. Nobody appoints himself to be in this ministry. தானா ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. No one will be appointed by himself. அந்த தேவ தயவு பரிசுத்த அழைப்பை கர்த்தரே தர்றாரு. It is God who gives that God's favor and holy calling. அதனால தான் பவுல் சொல்வாரு, That's why Paul says, உங்க அழைப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. you think about your calling. தேவன் அழைத்தவர்களை பாருங்க. Look at people the Lord called. அநேகர் பிரபுக்கள் கிடையாது. They were not princes. அநேகர் ஞானிகள் கிடையாது. They are not wise men. அநேகர் பலவான்கள் கிடையாது. They are not strong people. ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள பலவீனமானவர்களை, இந்த உலகத்தில் பைத்தியமாக கருதப்பட்ட ஞானமற்றவர்களை, இந்த உலகத்தில் உள்ள இழிவானவைகளை தேவன் தெரிந்து கொண்டு தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்றார். The Lord chooses or the fool, the Lord chooses despised people of this world and he glorifies his name. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சில வேளையில. Sometimes it will be really amazing. ஊழியத்துக்கு வர்றவங்க கூட உண்மையா ஆச்சரியப்படுவாங்க தங்களை பத்தி. Even when people come to ministry, they will also be surprised about themselves. ஆண்டவரே, என்னை விட தகுதி உள்ளவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. Lord, there are other people who are more deserving than me. என்னை விட ஆயத்தமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. There are people who are more prepared than me. என்னை விட பயன்படக்கூடிய திறமை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. There are many other talented people who can be utilized more than me. ஆண்டவரே, என்னை விட பேச்சாற்றல் உள்ளவங்க நிறைய சாமர்த்தியசாலிகள் இருக்காங்க. Lord, there are other smart people who are very eloquent than me. என்ன ஆண்டவரே, ஏன் என்ன மட்டும் தெரிந்தெடுக்கிறீங்க? But Lord, why did you choose me alone? என்ன ஏன் தெரிந்தெடுக்கிறீங்க? Why did you choose me, Lord? என் மேல ஏன் நீங்க கண் வச்சிருக்கிறீங்க? Lord, why have you set your eyes upon me, Lord? கர்த்தர் சொல்வாரு, The Lord says, இந்த பெருங்கூட்டத்துல உன் மேலதான்பா என் கண்ணு இருக்கு. amidst this great multitude, my eyes are set upon you. நான் உன்னை தெரிந்து கொள்றேன். I choose you. நல்லா கவனிங்க. Listen carefully. நீங்க யோசிக்கலாம், இதென்ன இப்ப கர்த்தர் பாரபட்சம் உள்ளவரா? You may think, is it God showing any partiality? ஏன் மற்றவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒருவன் ஆண்டவரை ஏன் தெரிந்தெடுக்கிறாரு? Why God is rejecting all the people but choosing only one நான் person? சொன்னேன், தேவ தயவு பெருங்கூட்டத்திலிருந்து ஒரு மனுஷனை குணமாக்கும்படி தெரிந்தெடுக்கிறது. I told you God's favor will single out a person from the crowd for healing. இரண்டாவது சொன்னேன், தேவ தயவு பெருங்கூட்டத்திலிருந்து ஒரு மனுஷனை
மனுஷனை வந்து கனமடைவதற்கு தேவன் தெரிந்தெடுக்கிறாரு. And I also told you God's favor will single out a person from his close relatives for honor. மூன்றாவது சொன்னேன், தேவனுடைய தயவு பெருங்கூட்டத்திலிருந்து ஒரு மனுஷனை பிரித்தெடுத்து உயர்வான இடங்கள்ல உட்கார வைக்குது. And next, God's favor will single out a person from the competition for the heights. நான் சொன்னேன், தேவ தயவு பெருங்கூட்டத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்து ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த அழைப்புக்கு பரிசுத்த ஊழியத்திற்கு என்று பிரித்தெடுக்கிறது. And I also say that the Lord's favor will single out a people from the companions for a holy calling. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, எப்படி நடக்குது? So it's really amazing. How does it happen? இதுல எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்ல விரும்புறது என்ன தெரியுமா? So what is God trying to tell in all these things? தெரிந்தெடுப்பது நீ அல்ல, தெரிந்தெடுப்பது நான். It is not you who chooses, but it is me who chooses. நான் தான் உன்னை தெரிந்தெடுக்கிறேன். I am the one who choose you. முடிவில் எந்த மனுஷனும் மேன்மை பாராட்டவே முடியாது. At the end, no one can boast about themselves. நான் சுகமாயிட்டேன், It is I got healed. நான் கனம் அடைந்துட்டேன், I am honored. நான் உயர்வுக்கு வந்துட்டேன், I have reached the heights. நான் வந்து பரிசுத்த ஊழியத்துக்கு வந்துட்டேன், I have come for a holy calling. நான் ஊழியக்காரன் ஆயிட்டேன். I have become a pastor. ஒருவனும் மேன்மை பாராட்ட முடியாது. No one can boast about themselves. ஆண்டவர் சொல்லுவாரு, The Lord would say, நீ சுகம் அடைவதற்கும் சரி, for you to be நீ healed, கனம் அடைவதற்கும் சரி, for you to be honored, நீ உயர்த்தப்படுவதற்கும் சரி, for you to be exalted, இந்த பரிசுத்த ஊழியத்தை செய்வதற்கும் சரி, for you to do this holy ministry, உன்னுல எந்த தகுதி இல்லப்பா. you don't have any qualification. உன்கிட்ட எந்த ஒரு திராணியும் கிடையாது. You don't have any kind of strength. அந்த தெரிந்தெடுப்பை செய்தது நான் மாத்திரமே. It is I alone who made the choice. என்னுடைய கண்கள்ல உனக்கு தயவு கிடைத்தது. It's because you receive favor in my sight. நான் சொல்லுவேன், I tell you, இந்த தயவு நம்ம மேல பிரகாசிக்க வேண்டுமானா if this favor ought to shine upon us, நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. one thing that we are supposed to do. 3 நீதிமொழிகள். Proverbs 3:3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாம இருக்கட்டும். Let not mercy and truth forsake thee. உன் இருதயத்தின் பலகையில் அதை எழுதிக்கொள். Write them upon the tablet of your heart. அதை உன் கழுத்துல ஒரு அலங்காரமான சரப்பணியை போல நீ பூட்டிக்கொள். Bind them around your neck like a necklace. கிருபையும் சத்தியத்தை நீ சார்ந்து கொள்வாயானால், If you depend on this mercy and truth, நிச்சயமாய் நான் சொல்லுவேன், truly I will tell you, அதனால் தேவனுடைய பார்வையிலே நீ தயவை பெறுவாய். you will find favor in the sight of God. அல்லேலூயா. Hallelujah. இதுக்கு நான் சொல்லுவேங்க, போட்டியினால் அல்ல. Today I will tell you not because of by நான் competition, சொல்லுவேன், மற்றவர்களை நாம கவிழ்த்து மேல வர்றதுனால இல்ல, not by just pulling other people down and we coming up, மற்றவர்களை அழிச்சிட்டு மேல வர்றதுனால இல்ல, not by destroying other people and முந்தி கொண்டு போகிறதுனால கிடையாது. not just going before in the நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் மேல அந்த கிருபை, அந்த தேவ தயவு என் மேல பிரகாசிக்கட்டும் சுவாமி. We should ask God, Lord, let your favor shine upon me, Lord. நான் மற்றவங்களை பார்த்து நான் பொறாமப்பட வேண்டியதில்லை. I need not be jealous about other people. மற்றவங்களோட நான் போட்டி போட வேண்டியதில்லை. I did not compete with other people. மற்றவர்களுக்கு இருக்கிறத நான் பார்த்து இச்சைக்க வேண்டியதில்லை. I did not lust about the things that other people have. ஆண்டவரே எனக்கு இருக்கிறது கொஞ்சம் ஆயிட்டேன்னு சொல்லி நான் பயப்பட வேண்டியதில்லை. I need not be scared thinking that I have only little with me. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து என்னை குறித்து நான் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. I did not feel shame about myself when I compare with other people. எல்லாவற்றை பார்க்கிலும் என் மேல பிரகாசிக்கக்கூடிய ஒரு தயவுன்னு ஒன்று இருக்கு. Above all, there is something called God's favor that can shine upon me. அந்த தயவு எல்லாரை பார்க்கிலும் பெரியது. That favor is greater than all. நம்மை ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்தக்கூடியது. That will take us to surprises. நம்ம எந்த நன்மையும் பெற வைக்கக்கூடியது. That will enable us to receive any goodness. நாம ஏன் மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கணும்? Why should we look at other people? கர்த்தரை பாருங்க. Look unto the Lord. அவருடைய முகத்தை தேடுங்க. Seek the face of God. அவருடைய கிருபையை பிடிச்சுக்கிடுங்க. Hold on to His அவருடைய grace. சத்தியத்தை பிடிச்சுக்கிடுங்க. Hold on to His truth. அவருடைய தயவு உங்கள் மேல வரும். And His grace will, His favor will come. சொல்லுவேன், அந்த தயவு வரும்போது I tell you, when you receive this நிறைய favor, பேர் எரிச்சலாவாங்க. many people will be jealous of you. நிறைய பேர் உங்கள் மேல் பொறாமப்படுவாங்க. Many people will envy you. சிலரை பார்த்து நான் ரொம்ப வருத்தம் தான் படுவேன். I really grieve about certain people. பாவம், அவங்க வாழ்நாளெல்லாம் இன்னொருத்தனை குறை பேசியே தான் அவங்க வாழ்நாளை கழிச்சு ஆகணும். என்ன பண்ண? They have to spend all their life finding faults with other people. அவங்க என்னதான் குறை எழுதினாலும் என்னதான் குறை பேசினாலும் தேவன் ஒருவன் மேல் தயவு வைத்ததை அவங்களால மாற்ற முடியாது. No matter how much ever they criticize and write critics, what the favor that God has set upon those people அவங்க cannot be அதிகபட்சம் என்ன பண்ணலாம், ஒரு பேரை கெடுக்கலாம். they can slander somebody, போட்டு பேரை நாரடிக்க பண்ணலாம். changed. To maximum they can slander
slandered somebody or spoiled the reputation. ஆனா வெளியில இருந்து தான் கத்திட்டு இருக்கலாமே தவிர அரண்மனைக்குள்ள வர முடியாது. But only they can shout from outside, they cannot enter the palace. வேணுமானா சூழ்ச்சி பண்ணி சிங்கத்தின் கெபியில போடலாம். Maybe they can conspire and cast us into lion's den. ஆனா அங்கேயும் கர்த்தர் தூதன் அனுப்பி விடுவிச்சிட்டு போயிடுவார். But even that the Lord will send his angel and deliver us. நான் சொல்லுவேன், மனுஷனுடைய எல்லா யுக்திகள், எல்லா சூழ்ச்சிகள், எல்லா பொறாமைகள், எல்லா எரிச்சலை காட்டிலும் தேவன் ஒருவன் மேல் வைக்க நினைத்த தயவை யாராலும் மாற்றவே முடியாது. I can tell you, above all the strategies, above all the conspiracy, above all jealousy, the favor that God has set upon a person cannot be changed. ஒரு முறை சமீபத்தில் நம்முடைய சபையை பற்றி ரொம்ப தவறாக ஒரு போஸ்ட்டை யூடியூப்ல போட்டாங்க. So recently they posted a very wrong information about our church in YouTube. அப்போ ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, A person came and told me, பாஸ்டர் ஏன் நீங்க அப்படியே விட்டுட்டு இருக்கீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல. Pastor, why you just leave it as such? Why don't you complain against நீங்க ஏன் ஒரு அப்பீல் பண்ணக்கூடாது? Why don't you appeal it? இவங்க நம்ம பேரை கெடுக்கணும்னு தானே இதை செய்றாங்க. They are doing this just to spoil a reputation. இந்த வேலையை தடுக்கணும்னு தானே அவங்க செய்றாங்க. They are doing this just to stop this work, right? கர்த்தருடைய வேலையை தடுக்கணும்னு அவங்க ஒரு திட்டம் போட்டு செய்யும்போது நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க? So when they plan to stop the work of God, why you are very silent? இப்ப நான் சொன்னேன், I told them, அவனுக்கு கிடைச்ச கிருபை அவன் செஞ்சுட்டு போட்டும். that is his grace which has received, let him do it. நமக்கு தேவ தயவு இருக்கு. We have the favor of God. அவங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. They are thinking something else. தாங்க உன்னை எழுதிட்டாப்ல, உன்னை போட்டாப்ல, உன்னை ரிலீஸ் பண்ணிட்டாப்ல, அப்படியே நின்னு போய்டும் எல்லாமே. They think that if we post something, if we write something, or if we post a post, then everything will stop as such. நான் சொல்லுவேன், ஏன்பா நீ என்னன்னா எழுது. I could tell you whatever you can நீ write. என்னன்னா போடு. No matter whatever you may post. தேவனுடைய தயவு ஒருவன் மேல இருக்கணும்னு கர்த்தர் திட்டம் போட்டாரா? If God has planned to set his favor upon some person, அதை யாராலும் மாற்ற முடியாது. no one can change it. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. And nothing which God has purpose to do will not be hindered. உங்க மேல யாராவது ரொம்ப எரிச்சல் படுறாங்களா? If someone is angry or jealous on you, உயர் அதிகாரிகள்ட்ட கடிதம் போட்டு தடுக்க பார்க்கறாங்களா? or they trying to write letters to your officials and trying to hinder you, அதெல்லாம் பார்த்து பயந்துராதீங்க. don't be afraid of all those அதெல்லாம் things. பார்த்து எரிச்சல் அடையாதீங்க. Don't be jealous of it. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நான் என்ன தீங்கு பண்ணேன், என் விரோதமா இப்படி பண்றாங்களே. So don't say that what did I do, what evil did I do, why do they do against me? என் உயர்வை இவங்க தடுத்துக்கிட்டே இருக்காங்களே. They are stopping my promotion. எனக்கு வர வேண்டிய நன்மையை இவங்க கெடுத்துக்கிட்டே இருக்காங்களே. They are spoiling the good that I'm supposed to receive. ஒண்ணுக்கும் பயப்படாதீங்க. Don't be afraid about anything. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கல நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். The one who is in us is greater than the one who is in this world. உலகமே எழும்பி நம்மள சேற்ற வாரி பூசினாலும் தேவன் நம்ம மேல தயவு வச்சிட்டாருன்னா அதுக்கப்புறமா ஒருவன் அதை எதிர்க்க முடியாது. Even if the entire world rise and stand against us, but if the Lord has set his favor upon us, no person can change it. அநேக இடங்கள்ல பைபிளை வாசிச்சீங்கன்னா, Even the Bible, when you read in many places, நிறைய இடங்கள்ல பெரும்பான்மை ரொம்ப வலிமையானவர்களா எழுப்பி வந்திருக்காங்க. so in many places the majority would be very strong people. ஆனா கர்த்தருடைய தயவு அந்த ஒரு மனுஷன் ஒரு சின்ன கூட்டத்தின் மேல கர்த்தருடைய தயவு இருக்கும். But God's favor will be on one person or a small crowd. ஆனால் யார் மேல கர்த்தர் தயவு வைத்தாரோ அவன் எல்லாத்தையும் தாண்டி தப்பித்து மேல எழும்புறத கர்த்தர் காண பண்ணுவா. But the person on whom the Lord has set his favor, the Lord will make other people to see that he overcomes and goes beyond heights. யோசேப் அவன் வீட்ல ஒரு மைனாரிட்டி, தெரியும்ல? Joseph was just a minority in his house. அவங்க பெற்றோர் அவனுடைய தரிசனத்தை எதிர்த்தாங்க. Even his parents opposed his dream. 10 சகோதரருங்க, எல்லாம் மூத்தவனுங்க, எல்லாம் நல்ல வயது மூத்தவனுங்க, எல்லாம் பலசாலிங்க சொல்றானுங்க, தூரத்துல யோசேப் வர்றதை கண்டு வாருங்கள் நாம் அவனை கொன்று போடுவோன்றாங்க. All the 10 elder brothers of Joseph, who were very strong enough, when they saw this Joseph coming at a far distance, they said, come let us kill Joseph. பாருங்க, ஒரு ஆபேல் ஒரு காயினை எதிர்த்து நிக்க முடியல. One Abel was not able to resist one Cain. இங்க ஒரு யோசேப் 10 பேருக்கு முன்னாடி எப்படிங்க நிக்க முடியும்? Here how can one Joseph stand against 10 people? 10 பேர் கொலை பண்ணனும் நிக்கிறான். 10 people are standing to kill him. ஒரு பையனால எப்படி நிறுத்த முடியும்? How can one person resist them? ஆனா கர்த்தர் அதையும் தாண்டி போக பண்ணாரு. But God enabled him to overcome that. கர்த்தர் அவனை மேன்மை அடைய செய்தார். The Lord made him to reach heights. அவர்களுடைய சூழ்ச்சிக்கும் அவர்களுடைய எல்லா தீங்குக்கும் கர்த்தர் தப்புவித்து அவனை உயர்த்திட்டாரு. The Lord actually saved him and protected him from all the conspiracy and their plots, and the Lord exalted him. தாவீதை பாருங்க, Look at David. ஒரே ஒரு மனுஷனா, He is one single man. அவனுக்கு எதிர்ப்புறம் பாத்தீங்கன்னா, But on the other side, சவுல் நிக்கிறாரு. Saul
Saul was standing against யார் him. அவர் தெரியுமா? தேசத்தின் ராஜா. He is the king of the nation. தேசத்தின் படையை எடுத்துக்கிட்டு இந்த ஒரே ஒரு பையனை நாயை விரட்டுறது போல விரட்டுறாரு. So he is chasing this one single person like a dog with all his army behind him. ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, But do you know, தாவீதின் மேல் தேவ தயவு இருந்தது. the favor of the Lord was upon David. இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், He is a man after my own heart. என் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் அவன் செய்வான். He does what is in my heart. சவுலை நான் புறக்கணித்தேன், தாவீதை நான் தெரிந்து கொண்டேன். I have chosen David but rejected Saul. நான் அவனை அபிஷேகம் பண்ணிட்டேன். I have anointed him. அவனுடைய சகோதரன் முன்னாடி அபிஷேகம் பண்ணிட்டாரு. God has anointed him before his சவுல் brothers. என்ன படைய கொண்டு வரட்டுங்க, ஒண்ணும் பண்ண முடியல. No matter whatever army Saul may bring, he cannot do anything. ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தர் அவனை தப்புவித்து அவனை ராஜாவாக உட்கார பண்ணினார். The Lord protected and made him to escape in each and every place and made him to sit as இந்த a காலை king. எதையாவது நினைச்சு ரொம்ப பயந்துருக்கீங்களா? This morning, are you afraid of something else? ரொம்ப கலங்கிட்டு இருக்கீங்களா? Are you really troubled? பயப்படாதீங்க. Don't be afraid. இந்த ஒரே ஒரு காரியம் சொல்லுங்க. I tell you only one thing. ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் எனக்கு தயவு கிடைக்கட்டும். Lord, let me receive your favor in my உம்முடைய sight. பார்வையில் எனக்கு தயவு கிடைக்கட்டும். Lord, let me receive favor in your sight. நான் Lord. உம்முடைய கிருபையை பிடிச்சுக்கிடுவேன். Lord, I will hold on to your grace. உம்முடைய சத்தியத்தை நான் பற்றிக் கொள்ளுவேன். Lord, I will hold on to your truth. அது என்னை விட்டு விலகாம இருக்கட்டும் ஆண்டவரே. Lord, let that not depart from me, Lord. எனக்கு தயவு காண்பியப்பா. Lord, show me your favor, Lord. எனக்கு தயவு காண்பியப்பா. Lord, show me your favor, Lord. ஆண்டவர்ட்ட கேட்கலாமா? Shall we ask God? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். Let us look unto the Lord. ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியமும் என்னை விட்டு விலகாம இருக்கட்டும் ஆண்டவரே. Lord, let not your mercy and truth depart from me, Lord. எல்லாரையும் பார்க்கிலும் ஒரு தயவு என் மேல இறங்கட்டும். Lord, let a favor descend upon me other than others. அந்த பெருங்கூட்டத்தின் நடுவுல நீர் என்னை தனிப்பட்ட விதமாய் பிரித்தெடுத்து எனக்கு கொடுக்க வேண்டிய சுகத்தை நீர் தாரும். Lord, you just pick me out from the crowd and give me the healing that I require. ஆண்டவரே, பெருங்கூட்டத்தில் இருந்து என்னை தனிப்பட்ட விதமாய் பிரித்தெடுத்து என்னை கனம் பண்ணுகிற உம்முடைய கரத்திலே உமக்கு தயவு கிடைக்கட்டும்ப்பா. Lord, let me receive favor in the hand of the Lord who singles out from the close relatives for honor. பெருங்கூட்டத்திலிருந்து என்னை தனிமைப்படுத்தி ஆண்டவரே என்னை உயர்த்துகிற உயர்வான இடங்களை நடக்க பண்ணுகிற உம்முடைய தயவு என் மேல பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. Lord, let that favor shine upon me that single out from all the competition to reach heights. என்னுடைய கூட்டாளிகள் உடனாளிகள் ஆண்டவரே எல்லாரிடத்திலிருந்து என்னை பேதுருவை போல பிரித்தெடுத்து இந்த பரிசுத்த அழைப்பை எனக்கு கொடுக்கும்படி உம்முடைய தயவு என் மேல பிரகாசிக்கட்டும். Lord, let your favor shine upon me that may single out me from my companions, from my partners for a holy calling, Lord. உம்முடைய தயவு என் மேல வரட்டும்பா. Lord, let your favor descend upon me. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. Look at the Lord and say this. போட்டியினால் அல்ல, Not by competition, பொறாமையினால் அல்ல, not by jealousy, சூழ்ச்சியினால் அல்ல, not by conspiracy, எந்த பிரயாசத்தினாலும் அல்ல, not by any effort, எல்லாம் கிருபை 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 கிருபை. but only by grace, grace and grace alone. கர்த்தர் உயர்த்தட்டும். Let God exalt us. கர்த்தர் உயர்த்தட்டும். Let God exalt us. கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளட்டும். Let God choose us. கர்த்தரே நம்மை மேன்மைப்படுத்தட்டும். Let God alone exalt us. இதெல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது. Lord, all this came from you, Lord. எல்லாமே நீர் செய்தி. Lord, it is you who have done this. உம்மாலே எல்லாம் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது Lord, we ஆண்டவரே. cannot do anything but with you alone, Lord. உம்முடைய தயவு எங்களை தாங்கட்டும். Lord, let your great favor உம்முடைய தயவு uphold us. எங்களை தாங்கட்டும். Let your favor uphold us. பரிசுத்த பிதாவே, Our holy God. இந்த காலவேளையிலே உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயை கிடைக்கட்டும்பா. Lord, let us receive favor in your sight this morning, Lord. கிருபையும் சத்தியம் எங்களுடைய விலகாமல் காத்துக்கொள்ள கிருபை தா. Give us grace that the mercy and truth may not depart from us. பெருங்கூட்டத்தின் நடுவிலே உம்முடைய கண்கள் எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும். Lord, let your eyes shine upon us amidst a great multitude. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படும். Glorify your name amidst us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென்.